நாகலாபுரம் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. 26வது வார்டுக்குட்பட்ட நாகலாபுரம் தரைப்பாலம் பெஞ்சல் புயலால் சேதமடைந்த நிலையில் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று ரூபாய் 1,37,00,000 மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணியை நகரமன்ற தலைவர் நிர்மலா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ராஜலட்சுமி, உதவி பொறியாளர் ரவி, உறுப்பினர் உமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வந்த தேர்வு முடிவுகள் மே 20ஆம் தேதி வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு உண்மையில ஒவ்வொரு வீடுமே இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் பார்டரை விட பப்ளிக் எக்ஸாம் எழுத கூட அப்படி இல்லாம இந்த தேர்வில் பங்கெடுத்த ஒவ்வொரு மாணவரும் மாணவியுமே வெற்றியாளர் தான். அவர்களுக்கு அந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் நாளை மறுநாள், அதாவது 20ஆம் தேதி வெளியாகிறது என்பதை இதன் மூலமாக நான் தெரிவிக்கிறேன். விழுப்புரத்தில் வரும் மே 22ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. விழுப்புரம் வேலைவாய்ப்பு மையத்தில் நடைபெறும் இந்த முகாமில் 20க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. 500க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி முதல் பட்டப்படிப்பு, ITI உள்ளிட்ட கல்வி தகுதி பெற்ற இளைஞர்கள் பங்கேற்கலாம் எனவும், அசல் கல்விச் சான்றுகள், ஆதார் அட்டை மற்றும் சுய விவர குறிப்புகளுடன் முகாமில் கலந்து கொள்ளலாம் என கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் 620 அம்மா உணவகங்களை புதுப்பித்து மறுசீரமைக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் 383 மற்றும் பிற மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 237 அம்மா உணவகங்கள் இயங்கி வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. உணவகங்களில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்த ஆலோசனை நடத்தப்பட்டதை தொடர்ந்து அம்மா உணவகங்களை மேம்படுத்தி சீரமைக்கும் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றுள்ளதை அடுத்து தற்காலிக சபாநாயகராக இருந்த தாவேகா MLA கருப்பையா சோழவந்தான் அருகே உள்ள விவசாய கிணற்றில் நீரில் மிதந்தபடி 30 நிமிடங்கள் ஜலப்பிரதட்சணம் செய்து தனது வேண்டுதலை நிறைவேற்றினார்.